சென்னை, கோவை உட்பட 26 இடங்களில் சோதனை நடத்தி வரும் வருமான வரித்துறையினர் ஈரோட்டில் உள்ள என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திலும் ரெய்டில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்கள்ல சென்னை, கோவை, ஈரோடு, பெங்களூரு என 26 இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். வரி ஏய்ப்பு தொடர்பாக வந்த புகாரை அடுத்து இந்த சோதனை நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்தில் அது தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனம் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான நிறுவனம் என்றும், தேசிய நெடுஞ்சாலை திட்டம், ஸ்மார்ட் மீட்டர், பெங்களூரில் உள்ள அரசு கட்டுமானங்கள், நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், மின் பகிர்மானம், நகர்ப்புற உள்கட்டமைப்பு கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஒப்பந்த பணிகளையும் இந்த நிறுவனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் ராமலிங்கம் என்பவருக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தில் தொடர்புடைய இடங்களில் தான் இந்த சோதனையானது நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா ஈரோட்டில் செட்டிப்பாளையம் தெற்கு ஸ்டேட் பேங்க் நகரில் இந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கட்டுமான நிறுவனமா என்றும் பல்வேறு இடங்களில் இதோட கிளைகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தில் உள்ள வரி ஏய்ப்பு சம்பந்தமாக இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2016ஆம் ஆண்டுல கர்நாடகா மாநிலத்தில் அரசு அதிகாரிகள் வீட்டில் மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது 152 கோடி ரூபாய் பணமானது சிக்கியது. அதன் பிறகாக சென்னையில இந்த நிறுவனம் தொடர்புடைய இடம், அதே போல ஈரோடு உள்ளிட்ட 2 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனையானது நடத்தப்பட்டது. கர்நாடகாவிலும் நீர்ப்பாசனம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடந்த போது துறைகள் தொடர்பான பல்வேறு கட்டுமான பணிகள் மற்றும் ஈரோட்டில் இயங்கும் பணிகளை மேற்கொண்டதுனால இந்த ஈரோட்டில் உள்ள ராமலிங்கம் சொந்தமான இடத்துல இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. தற்போது மீண்டும் 2வது முறையாக இந்த சோதனையானது நடத்தப்படுகிறது. வரி ஏய்ப்பு தொடர்பாக இந்த சோதனையானது நடத்தப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.